என்னடா நக்கல் காட்டிங்களா? படத்துக்கு நடிச்சுட்டு வருவோம், 200 கோடி ரூபாய் வாங்கி இவன் வந்து ஆக்டரா நடிப்பான், இவருக்கு சீல் ஆகுது, மார்க்கெட் போச்சுன்னா இது வந்துட்டு நான் அடுத்த முதலமைச்சர் வெங்காயம் முதலமைச்சர் ஆச்சு நாங்கள் வேடிக்கை பார்த்து வைப்போமா? இந்த நாட்டில் நீ எதுக்கு வந்துருக்க? எதுக்கு வந்துருக்க? இந்த விஜய் கிட்ட பொண்டாட்டி கூட இருக்கா? பொண்டாட்டி கூட இருக்கா? புள்ள கூட இருக்கா? உன் புள்ள கூட இருக்கா? பெத்த அம்மா அப்பாவை கூட பிரிச்சு வச்சுட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? பெத்த அப்பா அம்மா கிட்ட கூட அவங்க சரியான உணவு கிடையாது. கட்சி துவங்கிறதுக்காக கொண்டு வந்து மேடையில உட்கார வச்சு சீன் போட்டான். இவெல்லாம் வந்து நிப்பானா அரசியல்ல, இவன் கையில கொடுத்துட்டு நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? இவ்வளவு வயிறு இல்லை, வயிறு இல்லை. நம்முடைய மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளில் அற்புதமான கூட்டங்கள். நீங்க இன்னைக்கு சொல்ற, நான் எல்லா கூட்டத்திலும் சொல்றது உண்டு. அக்கா சரிகமாப்பா பாத்தீங்களா? சரிகமா மலரு, சரிகமாப்பா பாத்தியா? பாருங்க, அதெல்லாம் பாரு மலரு. ஒரு பொண்ணு கவர்மெண்ட் யூனிஃபார்ம் போட்டுன்னு, அரசாங்க யூனிஃபார்ம் போட்டுன்னு பாட்டு பாடுறான். குறிஞ்சியிலே பூ மலர்ந்து அந்த பாட்டு பாடு. அந்த பாடுற நேரத்துல அவையில இருந்தவங்களாம் அகர்ந்துட்டான். பி சுசிலாலே வந்து பாடின மாதிரி அந்த பாட்டு. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு காலத்துல நம்ம பகுதிதான் நிறைய சொல்லுவாரு. ஒரு காலத்துல இவனுக்கு தான் இருக்கணும் இசை, இவனுக்கு தான் பரதநாட்டியம் இருக்கணும்னு இருந்தது. ஆனா இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஒன்னு எழுதி வச்சுக்கீங்க. அரசாங்க யூனிஃபார்ம் போட்டு ஒரு பொண்ணு பாடுறா. அவங்க அப்பா யார் தெரியுமா? யோவன் இந்த ஸ்லாப் இருக்கிறதுக்கு ஓட்டல, டைல்ஸ் ஓட்டுறாங்க. அவங்க அப்பா அந்த தொழில் செய்யற. யாரா இருக்கும் டைல்ஸ் ஓட்டுனா? ஒரு எஸ்சியா இருக்கும், ஒரு பிசியா இருக்கும், ஒரு எம்பிசியா இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அவன் வீட்டுக்குள்ள பாடுது, உலக நாடு முழுவதும் பாக்குறான். இத நான் எதுக்கு செய்தியா கொண்டு வரேன்னா, இத அவருடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அந்த பொண்ணு நேராவே போய் பள்ளிக்கூடத்துல போய் பாராட்டிட்டு வந்தார். அந்த பாராட்டிட்டு வந்தார். எல்லாம் திருவள்ளுவர் நம்ம படிக்கும் போது எல்லாம் டூருக்கு போவாங்க. இந்த காந்தி மண்டபம், இல்லைன்னா மியூசியம், இல்லைன்னா அந்த மகாபலிபுரம், அப்புறம் பிரகாஷ் அந்த திருக்கழுக்குன்றத்துல கழுகு 12 மணிக்கு சாப்பிடுதுன்னு சொல்லுவான். கழுகு 12 மணிக்கு சாப்பிடுதுன்னு சொல்லி அதை காப்பாடுறதுக்கு டூருக்கு போவான். இது ஒரு இன்ப சுற்றுலா. எழுது, அது ஒரு இன்ப சுற்றுலாவா? இப்படிதான் ஸ்கூல்ல இது பண்ணாங்கல்ல, அது காலம். ஆனா இன்னைக்கு நம்முடைய தளபதி காலம் எப்படி தெரியுமா? நம்ம வீட்டு பிள்ளைங்க, கவர்மெண்ட்ல ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க இன்னைக்கு ஜெயிவா அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து அந்த பிள்ளைகளை விமானத்துல கூப்பிட்டுக்கின்னு கூடவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய அன்பில் மகேஷ் கூடவே போயிட்டு துபாயில அந்த பிள்ளைகள் அங்க போய் இன்ப சுற்றுலா. அதுதான்டா இன்ப சுற்றுலா. பிளைட்டுனா என்னன்னு தெரியாது அவங்கெல்லாம். ஆனா அந்த பிள்ளைகளை பிளைட்ல ஏறி உட்கார வச்சு அழகு பார்த்த ஆட்சி இந்த ஆட்சி தான் தெரியுமா? திராவிட மாடல் ஆட்சி. என்னடா நக்கல் காட்டிங்களா? படத்துக்கு நடிச்சுட்டு வருவோம், 200 கோடி ரூபாய் வாங்கி இவன் வந்து ஆக்டரா நடிப்பான், இவருக்கு சீல் ஆகுது, மார்க்கெட் போச்சுன்னா இது வந்துட்டு நான் அடுத்த முதலமைச்சர் வெங்காயம் முதலமைச்சர் ஆச்சு நாங்கள் வேடிக்கை பார்த்து வைப்போமா? இந்த நாட்டில் நீ எதுக்கு வந்துருக்க? எதுக்கு வந்துருக்க? குலக்கல்வி திட்டத்தை நீங்காவது எதிர்த்து இருப்பியா? பண்ணிருப்பியா? மொழி கொள்கை உன்னுடைய கொள்கை எனக்கு தெரியல, அதுக்கு எதிராக போராடி இருப்பியா? எந்த போராட்டமும் இல்லைங்க. நான் இன்னும் கேட்கிறேன், இந்த விஜய் கிட்ட பொண்டாட்டி கூட இருக்கா? பொண்டாட்டி கூட இருக்கா? புள்ள கூட இருக்கா? புள்ள கூட இருக்கா? பெத்த அம்மா அப்பாவை கூட பிரிச்சு வச்சுட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? பெத்த அப்பா அம்மா கிட்ட கூட அவங்க சரியான உணவு கிடையாது. கட்சி துவங்கிறதுக்காக கொண்டு வந்து மேடையில உட்கார வச்சு சீன் போட்டான். இவெல்லாம் வந்து நிப்பானா அரசியல்ல, இவன் கையில கொடுத்துட்டு நாங்க வேடிக்கை பார்க்கணுமா? இவ்வளவு வயிறு இல்லை, வயிறு இல்லை சார். நான் இப்ப சொல்றேன், நான் சாதாரண ஒரு பேச்சாளர். என் புள்ள அமெரிக்கால இருக்கா, இன்னொரு புள்ள லண்டன்ல இருக்கான்னா இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? அதுதாங்க மாற்றம். திமுக சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த மாற்றத்தை கொண்டு வந்தோம். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இங்க வந்து உட்கார்றீங்கல்ல, இங்க எல்லாம் உட்கார்றீங்கல்ல,
ஒரு காலத்துல பெண்கள் வந்து கூட்டத்துல உட்கார முடியுமா? கூட்டத்துக்கு வெளியே வர விட்டானா சார்? வெளியே வர விட்டானா? என்ன பண்ண? புருஷனால செத்துட்டா தீர இறங்குன்னா சொன்னவங்க யாரு? உடன்கட்டை ஏறணும்னு சொன்னா அதை மாத்துறது திமுக. நேற்று இளையராஜா உள்ள போறதும் என்ன சொன்னீங்க? அது மாற்றம், அது பழக்க வழக்கம். அப்படித்தாங்க பழக்க வழக்கம் தானே இருந்தது. உடன்கட்டை ஏறணும்னு அந்த உடன்கட்டை மாத்தி காட்டல. பெண்கள் அப்படி கொடுமைப்படுத்தினா, கேவலப்படுத்தினா. ஆனா இன்னைக்கு நம்ம பெண்கள் ஐஏஎஸ் ஆயிட்டாங்க, ஐபிஎஸ் ஆயிட்டாங்க. நம்ம வீட்டு பெண்கள் இன்னைக்கு மேயர் ஆயிட்டாங்க. நம்ம வீட்டு பெண்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவுன்சிலர் ஆயிட்டாங்க. அலுவலகம் பொறுத்த இந்த பிள்ளை டாக்டரேட் பண்ணி இருக்கிறா. திவ்யா டாக்டரேட் பண்ணி எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எங்க இருந்து வராங்க தெரியுமா? சேலம் மாவட்டத்துல இருந்து வராங்க. சேலம் மாவட்டத்தினால திமுக வரலாறு பெரிய இடம் உண்டு. ஜான்பவானா இருந்தால வீரபாண்டியார் அந்த மண் வன்னியனா அப்படி ஒரு வன்னியன். எவனும் வன்னியன் பேர் வச்சுக்கிறான் பார். அதெல்லாம் இல்லை. காலில் ஒரு செட்டஸ்கோப்பை வச்சுக்கின்னு காலில் கூட வைக்கிற கழுத்துல வச்சுக்கின்னு மருத்துவம் பார்க்கலாம். ஊரை ஏமாத்துற அவனே டாக்டர் திருட்டு நம்ம டாக்டர் தெரியும். கிழிச்சு ஒரு டாக்டர் திமுக மேடையில உங்க ஏமாற்ற முடியாது. எவனும் ஏமாற்ற முடியாது. நிறைய பேசுறதுல பகுதியெல்லாம் பேசணும். அதனால நான் ரொம்ப அடக்கத்தோட சொல்றேன். நம்மள திமுக விட்ட இந்த நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு திமுக இருந்தா தாங்க நமக்கு பாதுகாப்பு. திமுக இருந்தா தாங்க நம்ம பிள்ளைங்க படிக்க முடியும். திமுக இருந்தா தாங்க நம்ம பிள்ளை வேலைக்கு போவான். நான் இப்ப கேட்டேன், தளபதி வந்து வெளிநாட்டுல இருந்து முதலீட்டை கொண்டு வந்தார். நாம படிக்க வச்சிட்டோம். ஆரம்ப பள்ளிக்கூடத்திலிருந்து காமராஜர் ஆரம்ப பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தார். உயர்கல்வியை கலைஞர் கொண்டு வந்தார். கல்லூரிகளை கலைஞர் கொண்டு வந்தார். படிக்க வச்சிட்டோம். அந்த படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணும்னா டைகர் பார்க்க கொண்டு வந்து காட்டுது முரசொலி பாலன் என்கின்ற மாமேதை மறந்துடாது. இந்த நாட்டில் டைகர் பார்க்க கொண்டு வந்து திமுக. இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய தளபதியில ஐடி பார்க்க கொண்டு வந்து நாங்க தானே. இன்னைக்கு அந்த ஐடி பார்க்க கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்தது மட்டும் இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுத்தது மட்டும் இல்ல, இன்னைக்கு வேலை அப்படி உட்கார வச்சுக்கல. நம்மளை பார்த்தாலே கேவலமா பார்த்தா இன்னைக்கு சொல்ல முடியுமா? நம்மளை பார்த்து நீங்க நம்மளை பார்த்து பயப்படலாம். யாரு இது? திமுக இதெல்லாம் கிடையாது, மறந்துடாதீங்க. அதெல்லாம் காலத்துக்கு உங்களுக்கு மன்றாடி கேட்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற அயோக்கியத்தனம் பார்த்து அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணி இருக்கிறான் மோடி. இன்னைக்கு அம்பேத்கரை தொட்டு இருக்கிறான். இவ்வளவு கேவலம் பத்தி அதான் ஜனசேகர் சொன்னார். அதெல்லாம் பேசிட்டே இருக்கலாம். தயவு செஞ்சு உங்களை சொல்றேன், இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், வட்ட செயலாளர் உட்பட இன்னைக்கு பார்த்து மக்களுக்காக உழைக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். என்றைக்கும் திமுகவுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று கேட்டு, நதி ஓரத்து நாளை நம்பாமல் கடலோரத்து கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடிய தளபதியினுடைய கருத்தை வலுப்படுத்துங்கள். உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.